Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. உடற்பயிற்சி குறித்து பேராசிரியர் மருத்துவர் எஸ் கந்தசாமி அவர்களோட நம்ம பேச போகிறோம். உங்களுடைய குறைகள், உங்களுடைய சந்தேகங்களை அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிவும் பண்ணிக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 29860038 மற்றும் 2952055554. முன்னிணைப்பாக 044 அப்படின்ற எண்ணை சேர்த்துக்கொள்ளலாம். நிகழ்ச்சியோட துவக்கத்துக்கு முன்னாடி நம்ம அரங்கத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய டாக்டரை நம்ம அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். மாலை வணக்கம். நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். டாக்டர், நம்ம நேயர்கள் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கொஷின்ஸ் வச்சுருக்கேன். உங்ககிட்ட நான் கேட்டு தெரிவு பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். கேட்கலாமா? ஓகே டாக்டர், இப்போ உடற்பயிற்சி செய்கிறதுடைய முக்கிய நன்மைகள் என்ன? அதெல்லாம் என்ன பண்ணலாம்? ஓகே, மனிதனுக்கு முக்கியமாக உண்ண உணவும் உறக்கமும் இது முக்கியம், ரொம்ப முக்கியம். இதில் உடல் நலம் காப்புறது உடற்பயிற்சி தான். இது பேசிக்காக இது ரொம்ப முக்கியம். இது வயது பாரபட்சம் பாராமல் சிறு வயது முதல் முதுமை வரை, அதாவது ஏஜிங்னு ஒன்று நம்பர் தான். ஏஜ் இஸ் மியர் நம்பர். ஸோ வயது பாரபட்சம் காரணமாக எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரே பழக்க வழக்கம் உடற்பயிற்சி. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செஞ்சால் போதுமாக இருக்கும் டாக்டர்? இது எல்லாருக்கும் உள்ள முக்கியமான கேள்வி. 24 மணி நேரம் இருக்கும்போது 1 மணி நேரம், அதாவது அரை மணி நேரம் இருந்து 1 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சால் முக்கியமான அவசியம். நம்ம உலக சுகாதார நிறுவனம் சொல்கிற மாதிரி WHO சொல்கிறாங்க. இவங்க வாரத்துக்கு தினமும் 1 மணி நேரம், வாரத்தில் 5 நாள். ஸோ மொத்தம் இது பண்ணாலே இது முக்கியமாக போதும்னு கருதுகிறாங்க. ஸோ 1 மணி நேரம் டெய்லி காலையில் நம்மளால் இது ஒதுக்க முடியும். காலையோ மாலையோ எந்த நேரம் உங்களால் ஒதுக்க முடியுமோ அந்த நேரத்தில் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணாலே முக்கியமான அவசியமாகும். ஓகே டாக்டர், இப்போது எல்லா ஏஜில் இருக்கக்கூடிய மக்கள், இப்போ வயது வரம்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, எல்லா ஏஜில் இருக்கிறவங்க ஒரே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணுமா, இல்லை ஒவ்வொரு ஏஜ் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ சின்ன குழந்தைகள்லாம் பெரிய வெயிட்லாம் தூக்க முடியாது, அதுமாரி பெரிய ரேஸ்லாம் கலந்துக்க முடியாது. ஸோ அவங்களால இந்த சின்ன பசங்களுக்கு நம்ம படிக்கும்போது பட்டிருப்போம், ஓடி விளையாடு பாப்பான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம் டாக்டர். ஸோ அதனால் அவங்க உடற்பயிற்சிங்கிறது அவங்களுக்கு முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே இந்த அலைபேசியில் போய் மாட்டிக்கிறாங்க. எல்லாம் மொபைல் கேமில் தான் ஆடிட்டுருக்காங்க. வெளியில் கிரவுண்டில் போய் கேம்ஸ் ஆடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் வீட்டில் உள்ள கேம்ஸு, டிராயிங் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ உடற்பயிற்சிங்கிறது குழந்தை பருவத்திலேருந்தே இருக்கணும். சின்ன சிறுசு வயசுலேருந்து அவங்களுக்கு ஏற்றாப்போல விளையாட்டுகளே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது நாளடைவில் அவங்க ஸ்கூல் லெவலில், ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில் கேம்ஸ் ஆடுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். இது குழந்தை பருவத்தில் அவங்களால என்ன முடியுமோ, இப்போ குழந்தை பருவத்தில் சைக்கிளிங் பண்ணலாம், நடக்கலாம், ஓடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் அவங்க பயிற்சி, அந்த நாளடைவு வளரும் பயிற்சியில் பண்ணலாம். அடல்ட் ஆகும்போது கண்டிப்பாக அவங்களால எந்த காலகட்டத்திலையும் எந்த உடற்பயிற்சியும் செய்ய முடியும். அதாவது ரன்னிங்காக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், சைக்கிளிங்காக இருக்கலாம், எதுனாலும் பண்ணலாம். இது அடல்ட் ஏஜ் குரூப்பில். முதுமைங்கிற போது இது நான் சொன்ன மாதிரி ஏஜ் இஸ் மியர் நம்பர். முதுமைங்கிறது உடல் அளவில் வயதின் காரணமாக நிறைய பருவ மாற்றங்கள் நடைபெறும். இது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இது காமன். ஸோ இவங்களுக்கு என்னென்னா உடற்பயிற்சியில் என்னென்னா முதுமையில் என்னென்னா உடலில் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம நடக்கிறது போகிறது. ஸோ எலும்பெல்லாம் ரொம்ப தேய்மானமாயிரும். ஸோ இதை திடப்படுத்துறது அவங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்தனிங். ஸோ ஸ்ட்ரென்தனிங் ஏஜ் ஆகும்போது இது முக்கியமான எக்ஸசைஸாக அவங்க பண்ணி ஆகணும். அதில் யோகா பண்ணால் முதுமையில் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர், நான் ஒரு பர்சனலாக ஒரு கொஷின் வச்சுருக்கேன். நான் தினமும் ஒரு மணி நேரத்துக்கு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நான் வாக்கிங் போகிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. பின்னாடி ஒரு நெடுஞ்சாலை இருக்குது, அதை ஒட்டி தான் நான் போவேன். அப்படி இருக்கும்பொழுது நான் ஒவ்வொரு நாள் போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூரத்தை நான் கூட்டுறேன். என்னால் நடக்கும்பொழுது பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆனால் நான் ஓடணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. அதே மாதிரி நான் ஓடுறேன் போது மூச்சுன்னா என்னோட இதய துடிப்பு எனக்கு காதில் கேட்குது, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நான் ஓடிட்டு நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அது ஏன் டாக்டர்? ஓகே, இதுதான் என்னென்னா இந்த ப்ரிப்பரேஷன். ஏதாவது இப்போ ஒரு காரோ சைக்கிளோ ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல எடுத்தோடனே 4th கியரில் போக முடியாது. ஃபஸ்ட் கியர் போட்டு 2nd 3rd போட்டு தான் 4th கியர் போகணும். ஸோ இது ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. ஸோ இதுக்காக என்னென்னா எந்த உடற்பயிற்சி ஆகட்டும், அதாவது நீங்கள் நடக்கலாம், ஓடலாம், ஸ்விம்மிங், சைக்கிளிங் எதுனாலும் இருந்தாலுமே முதல்ல வார்ம் அப்னு ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி ஆகணும். அது மினிமம் ஒரு 10 நிமிஷம். அதனால தான் நீங்கள் திடீர்னு ஒரு நடக்க ஆரம்பித்தோடனே திடீர்னு மூச்சு முட்டுறது, தலை சுற்று வரதெல்லாம் காரணம். ஸோ வார்ம் அப்ங்கிறது என்னென்னா உங்களை உடலை உங்களுக்கு எக்ஸசைஸுக்கு உங்கள் உடம்பு தயார் பண்ணிக்கிறது. அதாவது நார்மல் ஹார்ட் ரேட், பல்ஸ் ரேட், நான் மருத்துவரான சொல்கிறேன், இது 70 to 80 per minute. திடீர்னு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை 100 120க்கு மேலே போயிடும்.
அது அதிகமாக ஹார்ட் ரேட் போகும். அப்போ தான் உங்களுக்கு இந்த நெஞ்சு படபடப்பு ஸ்வெட்டிங்லாம் வருது. ஸோ இதை வந்து உடம்புல வந்து உங்கள் ஹார்ட்டு உங்கள் நுரையீரல் ரெண்டையும், இருதயமும் நுரையீரலையும் உங்களை எக்ஸசைஸ் லெவலுக்கு கொண்டு வரது தான் அந்த வார்ம் அப்பு. இது பண்ணிவிட்டு நீங்கள் போகிற மாதிரி 1 ஹவரோ ½ அன் ஹவரோ இது பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 7-8 கிலோமீட்டர் மைலேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டிஸ்டன்ஸ் முக்கியம் இல்லை, நீங்கள் பண்ண வேண்டிய அந்த நேரம் ரொம்ப முக்கியம். அந்த 1 ஹவரில் வந்து 20 நிமிஷம், முதல் 20 நிமிஷம் வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணியாகணும். அதேமாரி நீங்கள் பண்ணி முடித்த உடனே நீங்கள் கேட்கல இருந்தாலும் நான் சொல்கிறேன், கூல் டவுன் சொல்லுவோம், ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவோம், அதை வந்து நீங்கள் முடிக்கும்போது பண்ணியாகணும். ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மசில் ஆக்டிவாக இருக்கும். அதிலேருந்து திருப்பி நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணும்போது அதில் எதுவும் இன்ஜுரி வராமல் இருக்கிறதுக்காக ரிலாக்ஸ் பண்ணுறது தான் அந்த ஸ்ட்ரெச்சிங். ஸோ இதுவும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது சான்ஸ். ஓகே டாக்டர், இப்போது நடைப்பயிற்சி, ஓட்டம், யோகா, ஜிம் இது எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது எது ரொம்ப சிறந்தது? ஓகே, இது வந்து நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டு தான். இப்போ எல்லாமே காலகட்டத்தில் அந்த ஊடகம் வாயிலாக யூடியூப் பார்க்குறது, இன்ஸ்டா பார்க்குறது, அதில் பார்த்துட்டு ஜிம்மு நிறைய கமர்ஷியலாக வர்றதை பார்த்துட்டு இதில் போகலாம். எல்லாமே அப்படி தான். அந்த ஜனவரி மாதம் எல்லாத்தையும் பே பண்ணிடுவாங்க, ஃபெப்ரவரி மாதம் எல்லாம் மங்களம் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம இந்த வருஷத்தோட எய்ம் என்னன்னு சொன்னால் அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி இல்லை. இது ஒரு முக்கியமான பயிற்சி. காரணமே நீங்கள் கேட்ட கேள்வியில் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, தொடர்ந்து பண்ணுறது தான். எப்படி நீங்கள் காலையில் எழுந்தோன்னு ப்ரஷ் பண்ணுறது எவ்வளோ உங்களுக்கு மறக்காதோ அதுமாரி இது ஒரு இந்த கடமையாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆகும். ஸோ இதை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். என்னென்னா ஏரோபிக் அண்ட் அனரோபிக்னு பிரிக்கலாம், எக்ஸசைஸை பிரிக்கலாம். ஸோ இது ஏரோபிக்ங்கிறது நார்மலாக நீங்கள் பண்ணுறது வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், ஜாகிங், இந்த நார்மலாக வர்றது. ஸோ இது பண்ணும்போது என்னென்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணணும். நீங்கள் வேகமாக ஓடுறதுனால ஒன்றும் ஃபேட்டு குறையாது. இப்போ எல்லாம் காட்டாது, எல்லாத்தையும் ரொம்ப யோசிங்க. ஃபேட் பர்னிங் சொல்கிறாங்க, எவ்வளோ கேலரி சாப்பிட்றது, எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ பர்ன் பண்ணுறோம்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதில் வந்து ஸ்லோவாக பண்ணாலே உங்களுக்கு ஃபேட் நல்லா பர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏரோபிக் பண்ணுறது நல்லது. இந்த அனரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது வந்து ஹை இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறது, ஸ்பீடாக ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறது, இல்லை ஒரே 4-5 எக்ஸசைஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ஸ்டாப் பண்ணுறது. இது பண்ணுறதுனால என்னென்னா உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து ரொம்ப யூட்டிலைஸ் ஆயிரும். அதனால இந்த லாக்டிக் அசிடோசின் பில்டப் ஆகி உங்களுக்கு டயர்ட் ஆகும். ஸோ இது எப்படின்னா வாரத்தில் ஒரு டெய்லி பண்ண முடியாது. இந்த அனரோபிக்ங்கிறது வந்து ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் வந்து வாரத்தில் ஒரு நாள் பண்ணலாம். இது வந்து முதுமையில் வந்து இது பண்ண தேவையில்லை. இது வந்து யங்ஸ்டர்ஸ் இளவயதில் சின்ன குழந்தையிலேருந்து மீன்ஸ் ஒரு இளவயதிலேருந்து பண்ணுறது வந்து நல்ல எக்ஸசைஸ். ஸோ இதில் வந்து யோகா இது எக்ஸசைஸாக ஜிம்மாங்கும்போது யோகாங்கிறது வந்து தனி மனித கோர் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது உங்கள் ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணணும், உங்கள் ப்ரீதிங்கை கண்ட்ரோல் பண்ணணும். முக்கியமான விஷயம் உங்கள் மனநிலையை சரிப்படுத்தும். அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யோகா. ஸோ இதுலேயும் அடுத்த லெவல் போனீங்கன்னா அதில் ஆசனாஸ் நிறைய இருக்குது. ஸோ நானும் டெய்லி அதெல்லாம் பண்ணுறேன். ஸோ மனதை உள்ளடக்க வந்து முக்கியமான பயிற்சி யோகா. ஸோ அது ஒரு தனி ட்ராக்கு. ஸோ இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பேசலாம். நீங்கள் கேட்ட கேள்வி இதுக்கு ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ பொதுவாக வந்து மக்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவங்க பண்ணுற ஃபர்ஸ்ட் மேஜர் மிஸ்டேக் என்னவாக இருக்கும் டாக்டர்? ஆமாம், என்னென்னா நான் சொன்னது தான். இந்த ஊடகங்களை பார்த்துட்டு இந்த கேட்சியாக கமர்ஷியலாக உள்ளதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. ஒரே வருஷத்தில் வெயிட்டில் குறைச்சிடலாம், ஒரே வருஷத்தில் 6 பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டார்கெட்டை வச்சு பண்ண முடியாது. உங்களால் லிசன் டு யுவர் பாடின்னு சொல்லுவாங்க. உங்கள் உடம்புக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ 5 வயசு குறைஞ்ச உசைன் போல்ட் மாதிரி ஓட முடியாது. அதேமாரி 60 வயசு ஆள் வந்து அதேமாரி ஓட முடியாது. ஒரு மராத்தான் ஓட முடியாது, இல்லை ஒரு 42 கிலோமீட்டர் ஓட முடியாது. ஸோ உங்களால் என்ன முடியுங்கிறத பார்க்கணும். அது போக உங்கள் வேலைப்பளுவல், உங்கள் அன்றாட வேலையில் வந்து உங்களால் எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியும். காலையில் டைமே இல்லை டாக்டர், நைட்டு தான் பண்ண முடியும்னா அப்போ நீங்கள் பண்ணுறதில் வேஸ்ட்டு. ஏன்னா காலையிலேருந்து ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த டயர்ட்னஸ் இருக்கும். அப்போ போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ உங்களால் முடிகிற டைமில் வந்து அரை மணி நேரத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுறது தான் வந்து தலையாய கடமை. ஸோ அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த எக்ஸசைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், எதை பண்ண முடியும். ஸோ பேசிக்காக எல்லோரும் இல்லாமல் ஜிம் போக வேண்டாம், எந்த இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை, ஷூ வேணும் அதெல்லாம் தேவையில்லை, எதுவும் இல்லாமல் பண்ண வேண்டிய ஒரே பயிற்சி நீங்கள் கேட்ட கேள்வியில் உள்ளது வாக்கிங் தான். இது பண்ணாலே போதும். இல்லாத ரோடு இல்லை, இல்லாத பார்க் இல்லை. ஸோ அதனால் எந்த நேரமும் நீங்கள் வாக்கிங் நடைப்பயிற்சி பண்ணுறதே பெரிய விஷயம். ஓகே டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ சார், டாக்டர் பேசணும் சார். பேசலாம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் செங்கல்பட்டுலேருந்து நாகராஜன் சார். நாகராஜன் சார், ஓகே, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். என் பொண்ணுக்கு வந்து 17 வயசு ஆகுது சார். ஓகே. இந்த யூடியூப்பை பார்த்து அந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ், இந்த கால் தூக்குறது, அப்புறம் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஒரு 1/2 hour கிட்ட பண்ணுறாங்க.
ஆனா 84 கேஜி எப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸ் பண்ணியும் 84 கேஜி தான் இருக்காங்க. இப்பயும் அதே 84 கேஜி தான் இருக்காங்க. சொன்னா கோவப்படுறாங்க. வாக்கிங் போனா ஒரு நாள் 2 நாள் போறாங்க, அதுக்கப்புறம் வாக்கிங் போக மாட்டேன்றாங்க. இந்த எக்ஸசைஸ்லயே மூழ்கிட்டு இருக்காங்க டாக்டர். இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க டாக்டர். ஆமாம் சார், இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் ஜீன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பசங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க ஒன்று. அடுத்தது என்னென்னா, இந்த ஊடகம் வாயில இந்த யூடியூப்பில் வந்து இது ஃபிக்ஸட் ஆகிட்டு, நீங்கள் ரெடிமேடாக ஒரு ஷர்ட்டை போடுற மாதிரி இந்த கதை. ஆமாம், அது உங்களுக்கு ஃபிட்டே ஆகாது. ஸோ அதனால் என்னென்னா, ப்ராப்பராக உடற்பயிற்சியை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக உள்ளது வந்து வாக்கிங். 3 வாரம் தொடர்ந்து நீங்கள் நம்ம சொல்லலை கேட்கல அப்படின்னா, ஸ்கூலில் படிக்கிறாங்களா காலேஜில் படிக்கிறாங்களா? இப்ப காலேஜ் போறாங்க. நான் காலேஜ் போறதுக்குள்ள வெயிட்ட கம்மி பண்ணணும்ன்றாங்க. இல்ல அப்படி வந்து ரொம்ப கட்டாயப்படுத்த முடியாது. முதல்ல மருத்துவ ரீதியா ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அது முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் வந்து இது 80 கேஜிங்கிறது வந்து உண்மையிலே ஜாஸ்தி தான். அதனால முதல்ல உணவு பழக்கம் கட்டுப்பாடாக இருக்கான்னு சொல்லிடுங்க. அது ஒன்று. ஆமாம், உணவுலாம் கம்மியாக தான் சார் சாப்பிட்றாங்க, ஆனாலும் வெயிட் கம்மியாகல. ஆமாம், இல்லை இப்போ என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டது தான் குறைக்க போகிறீங்க, அதுதான் முதல்ல ஒன்று. ஸோ அதனால் இனிமேல் வந்து கட்டுப்பாடாக இருக்கட்டும் ஒன்று. அடுத்தது வந்து வெயிட் குறைக்கணுங்கிறது வந்து முதல்ல சிம்பிள் எக்ஸசைஸ் யூடியூப்பில் உள்ளதெல்லாம் வந்து எதுனாலும் பண்ணலாம். பட் அது என்னென்னா, முதல்ல ஏரோபிக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எக்ஸசைஸ் வந்து வாக்கிங் தான் மெயின் பெஸ்ட்டு. ஸோ அதனால் அவங்களால எவ்வளோ நடக்கும், இந்த வயசில் நடக்க முடியலன்னு சொல்லவே முடியாது. சோம்பேறித்தனம் இருக்கும். பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு முதல்ல வாக்கிங் போக சொல்லுங்கள். முதல்ல மினிமம் 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் போனால் போதும். இது டெய்லி அதுக்கு போய் வாக்கிங் போயிட்டு வெயிட் செக் பண்ணி பிரயோஜனம் இல்லை. 3 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெயிட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடுப்பு அளவு குறையும். அந்த சைஸ் ட்ரெஸ் எல்லாம் லூஸ் ஆகிடும். அது பண்ணாலே புரிஞ்சு போகும் அவங்களுக்கு வெயிட் குறையுதுன்னு ஆரம்பிச்சிடும். அது தெரியணும். அப்புறம் ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணலாம் நீங்கள். ஆமாம், அதனால இந்த யூடியூப் இதை கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் இது பண்ணால் நல்லது. அவ்வளோதான். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் போகலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? அவடியிலிருந்து ராணி பேசுறேன். ஓகே, நீங்க டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், இந்த ஸ்கேட்டிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றாங்களா, அது ஸ்கேட்டிங் உண்மையாவே அது எக்ஸசைஸ் தானா டாக்டர்? அது இல்லை, ஸ்கேட்டிங் ஒரு ஸ்போர்ட்டு. நீங்கள் அது வந்து ஆமாம், அது வந்து எக்ஸசைஸ் ஆகாது ஒன்று. அடுத்தது என்னென்னா, அதுக்கு முதல்ல ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் தேவை. உங்கள் ஏஜு, உங்கள் வெயிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதிலெல்லாம் நீங்கள் ஈடுபடணும். ஏன்னா இதில் என்ன, முதல்ல இதெல்லாம் தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க. பழகலாம், தப்பு இல்லை. எந்த வயசுலையும் நீங்கள் எதுனாலும் பண்ணலாம் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, முடியுங்கிற நம்பிக்கை வேணும் ஒன்று. ப்ளஸ் அதில் என்னென்னா, போயிட்டு அதில் போய் அடிபட்டுறக்கூடாது. இதனால் விபத்துக்கள் ஏற்பட்டு அதுலேருந்து கஷ்டம். ஸோ அதனால் இதை நம்பி நீங்கள் ஸ்கேட்டிங்கில் இறங்கக்கூடாது. பட் என்னென்னா, அதில் பேலன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டீங்கன்னா ப்ராப்பர் ட்ரைனிங்கில் வந்து அதை நீங்கள் பண்ணலாம். அது இப்போ ஃபேஷன் மாதிரி அகாடமி நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க. ஃபேஷனுக்காக எந்த இதுவும் பண்ணீங்கன்னா அது எக்ஸசைஸ் ஆகாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்கேட்டிங்கில் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அந்த ஸ்கேட்டிங்கில் என்ன ஆகும், அது பாட்டுக்கு ஒரு இது மேலே ஏறினு வீல் மேலே ஏறினு நீங்கள் போயிட்டுருப்பீங்க, அவ்வளோதான். அதில் உங்கள் உடம்பு என்ன பண்ணுது, உங்கள் ஹார்ட் என்ன பண்ணுது, என்ன உங்களுக்கு ஒரு த்ரில் இருக்கும், அவ்வளோதான். இந்த எக்ஸைட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த எக்ஸசைஸ் அது இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்கள் கார் ஓட்டுற மாதிரி தான் அது. அது வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் குழந்தைகளை இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணால் தான் அவங்க வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. ஸோ அதுக்காக உள்ள கமர்ஷியலாக உள்ள ஏமாத்து வேலைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா குழந்தைகளை இப்போ எல்லாமே இந்த தொலைபேசியில் மாட்டிட்டுலாம் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்டை எக்ஸ்ட்ரா, அதாவது என்ன, நார்மலாக உள்ள எக்ஸசைஸ் போக இதை தனியாக விட்டிங்கன்னா அவங்க ஒரு ஸ்போர்ட்டில் நுழைஞ்சி அதில் சாம்பியன் ஆகிறதுக்கு வழி இருக்குது. பட் இதே எக்ஸசைஸாக இருக்கணும்னா இது கூடாது. அவ்வளோதான். ஓ சரிங்க டாக்டர். ஓகே, நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. நேயர்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டு தெரியணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 29860038 மற்றும் 2952055554. முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பு எண்ணை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்த நேயர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? நான் திருவள்ளூர்ல இருந்து ஜீவராணி பேசுறேன். திருவள்ளூர்ல இருந்து ஜீவராணி. நீங்க உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். எங்க வீட்டுல வந்து 3 பேர் ஜிம்முக்கு போறாங்க. அந்த 3 பேரும் 3 விதமான காரணத்துக்காக போறாங்க. சரி.
என் பையன் வந்து உடம்ப குறைக்கிறதுக்காக போறான். சரி. என் மச்சின பையன் உடம்ப ஏத்துறதுக்காக போறான். அவன் சரி. ரொம்ப ஒல்லியா இருப்பான். சரி. இப்போ அவன் செய்யறான், ஆனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பான் பாக்கிறதுக்கு. சரி. அப்புறம் என்னோட தம்பி வந்து அவன் ஆனவேகன் போட்டிக்கு போறதுக்காக போனா, ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி போய் இப்போ செகண்ட் பிளேஸ் வந்தான். சரி. இதுல வந்து இந்த 3 மெத்தடும் வந்து வேற வேறயா? இதோட சாப்பாடு, அதாவது அவங்க ஃபுட் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வேற எடுத்துக்கணுங்களா? அதுக்கப்புறம் இப்போ என் பையனும் என் மச்சின பையனும் வேலைக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு போறேன். ஸோ அது வந்து அவங்க போறது அந்த டைமுக்கு போறது எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜிம்முக்கு போறதுனால டெய்லி முட்டை அது இல்ல. இப்ப புரோட்டீன் வேணும்னா அதுக்கு வேற நம்ம சப்ஸ்டியூட் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இப்ப கடையில ஹை புரோட்டீன் சொல்றாங்க. ஆமா. அது எடுத்துக்கலாமா இல்ல முட்டை தான் சாப்பிட்டு ஆகணுமா? இது கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார். ஓகே. நீங்கள் 3 பேர் சொல்லுவீங்களா, ஆளுக்கு ஒரு எய்ம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த 3 பேர் எய்மும் கரெக்டு தான். ஒன்று. அடுத்தது என்னென்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உடம்பு மெயின்டைன் பண்ணும், அதாவது வயது வித்தியாசம் பாராமல் ஜிம் போகிறது வந்து என்னென்னா, ஜிம்மில் என்னென்னா உபகரணங்கள் இருக்குது, இந்த வெயிட் இருக்கும். அது நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம். வீட்டில் உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா வீட்லேயே அந்த வெயிட்டெல்லாம் வாங்கி வச்சு நீங்களும் வீட்லேயே பண்ணலாம். இது வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் சொல்லுவோம். இந்த மசில் ஸ்ட்ரென்தனிங்கை வந்து சின்ன வயசுலேருந்து வயதான வரைக்கும் இது முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். எக்ஸசைஸில் நம்ம ஓடுறது, சைக்கிள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. ஜிம் போகிறது வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங், அதாவது உங்கள் உடம்புல உள்ள மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. உடம்புல வந்து முக்கியமாக நம்ம உடம்பு நடக்கிறது, ஓடுறதுக்கெல்லாம் முக்கியமாக காரணம் ஒன்று எலும்பு, அடுத்தது சதைகள், அதான் அந்த மசில்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தர் போகிறது வந்து அவர் ஸ்ட்ரென்தனிங் போகிறாரு, அவர் ஃபிட்னஸுக்கு போகிறாரு, அவர் பாயிண்ட் கரெக்டு. அடுத்தது வந்து ஒல்லியாக இருக்கார், உடம்பு ஏற்றணும்னு போகிறது வந்து அவர் மசில் பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதனால அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் தேவை. மசில் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால வெறும் எலும்பும் தோலுமாக இருக்கான்றாங்கல்ல, அந்த மாதிரி அவர் போன் வெயிட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு எலும்பு சதைகள் சேரணும் அப்படின்னீங்கன்னா ப்ரோட்டீன் நிறைய எடுக்கணும். அவர் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் அவருக்கு தேவை இருக்கும். ஒன்று. அடுத்தது இன்னொருத்தர் போகிறான்றீங்க, அவர் வந்து எதுக்காக சொன்னீங்க? அவர் வெயிட் ஜாஸ்தி இருக்கான்னு சொன்னாங்கல்ல? இல்லை, ஆக்சுவலாக அவங்க சொன்னது ஒருத்தர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக, ஒருத்தங்க வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக, இன்னொருத்தர் ஆணழகன். அது வந்து ப்ரொஃபஷ்னல். அவர் ப்ரொஃபஷ்னல் போகிறது வந்து கண்டிப்பாக அவர் ஜிம்மில் தான் பண்ண முடியும், தனியாக இருந்தால் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ரொஃபஷ்னலும் கரெக்டு. இந்த 3 பேர் நீங்கள் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து என்னென்னா டைமிங், எப்போ போகணுங்கிற டைமிங். ஏதாவது எப்படின்னா, காலையில் போகிறது எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லது. உடம்பு வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். ரெஸ்ட்லேருந்து போகும்போது உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு நைட் 9 மணிக்கு அப்போ தான் டைம் இருக்குன்னு போனீங்கன்னா, அப்போ வந்து உங்கள் உடம்பு ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய டைம். அப்போ வந்து ரொம்ப டயர்டாயிரும். அதுக்கப்புறம் உங்கள் தூக்கமும் பாதிக்கும். உடம்புக்கு எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியமோ அதுமாதிரி தூக்கமும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைம் போகிறது அவ்வளோ நல்லதில்லை. அடுத்தது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரோட்டீன் கண்டிப்பாக டெய்லி எல்லாருக்குமே, அந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே ப்ரோட்டீன் அவசியம். அதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி எக்கில் எடுத்துக்கலாம். ஒரு ப்ரோட்டீன் வந்து ஒருத்தருக்கு நீங்கள் கேட்கல, அதனால் சொல்கிறேன். 1 கிராம் பெர் கேஜி பாடி, ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ கேஜி, 1 கிராம் பெர் கேஜி வந்து ப்ரோட்டீன் அவசியம். அதனால் அவங்க எக்கு அதுக்கு ஏற்றால எடுத்துக்கலாம். ஆனால் செயற்கை முறையில் உள்ள புரோட்டீன் எடுத்துக்க அவசியம் தவிர்க்கிறது மிக்க நல்லது. ஓகே டாக்டர், நம்ம அடுத்த நேர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஓகே சந்திரசேகர், நீங்க உங்களுடைய சந்தேகங்களை வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், எனக்கு என்ன டவுட்னா, இந்த இளைய வயதுல இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருவதனால உடல்ல ஹார்மோன்கள் மாற்றம் அப்படிங்கறது ஆணா இருக்கட்டும் சரி, பெண்ணா இருக்கட்டும் சரி ஏற்படும் அப்படிங்கிறாங்க. ஒபிசிட்டி ஒரு ஆணோ அல்லது பெண்ணினுடைய உடம்புல எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த வயதை தள்ளி போடுறதாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய பருவங்கள் கரெக்டா வருவதை தடுக்கிற ஒரு மெக்கானிசமா இருக்கு, அதை பத்தியும் சொல்லுங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த புரோட்டீனை ஆர்டிபிஷியலாக எடுத்துக்கிறதுனால சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கிட்னியில ஏற்படுவதற்கும் இதர பாதிப்புகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அது ஆர்டிபிஷியலா எடுத்துக்கிட்டாலும் ஓவர் யூசேஜ் தான் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறத கொடுக்குமா, அல்லது நம்ம அதுக்கு போகிறதே அது தவறு அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டா? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். ஓகே, நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒபிசிட்டிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில் முக்கியமான இந்த குழந்தைகள் வந்து வயதானவங்க தான்
வயதானவங்க தான் ஒபிசிட்டின்லாம் முன்னால் பார்த்துருக்கோம். இப்போ வந்து எல்லா குழந்தைகளுமே இந்த இது பார்த்துருக்கோம். அதனால் இப்போ என்னென்னா இந்த ஒபிசிட்டினால் நிறைய வியாதிகள் வருது. ஸோ முதல்ல இந்த வெயிட்டு ஏறதுனால இது பாடி மாஸ் இண்டெக்ஸ் வச்சு இது கால்குலேட் பண்ணுவோம். ஓவர் வெயிட்டாக நார்மல் வெயிட்டாக அந்த ரேஞ்சு வந்து இது வந்து முக்கியமாக ஹார்மோனல் காரங்களாக இருக்கலாம், இல்லைன்னா பரம்பரை வழியாக இந்த மாதிரி வெயிட்டாக இருந்தாங்க, இல்லைன்னா வியாதிகள் இருந்ததுன்னா வரலாம். இதில் முக்கியமான பாதிப்பு வந்து சர்க்கரை வியாதியும் இரத்த கொதிப்பும் தான் இதனால் ரொம்ப இள வயதிலேயே வர்றதுக்கு காரணம் முக்கியமானது. அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம், இதனால் பல காரணங்கள் வருது. ஸோ இப்போ உள்ள அந்த சர்க்கரை வியாதி நிறைய இருக்கிறதுனால இதனால் இந்த ஒபிசிட்டியும் சேர்ந்ததுனால இதை டயபிசிட்டி அப்படின்னு சொல்லி புது வியாதியாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மருத்துவரை அணுகி வேறு ஏதாவது ஹார்மோன்கள் பிரச்சனைலாம் செக் பண்ணுறது முதல் விஷயமா இருந்தாலும், இந்த மாறுபடும் அவசர உலகில் இந்த ஸ்விக்கி இதிலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது தான் முக்கியமான காரணம். இது வந்து நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நம்ம சாப்பிட்றத நம்ம என்ன சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த ஒபிசிட்டிக்கு போகிறதுக்கு காரணம் இல்லை. அதுக்கப்புறம் நேரம் தவறாமல் உணவு உண்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதேமாதிரி லேட் நைட்டில் சாப்பிட்றது, லேட் நைட்டில் பார்ட்டி, லேட் நைட்டில் விருந்து, இதெல்லாம் வந்து காரணம், ஒபிசிட்டி காரணம். அடுத்து தூக்கமும் இதோட சேர்ந்து ஒரு காரணம். இதோட இன்னொரு கேட்டது வந்து புரோட்டீன், செயற்கை புரோட்டீன் வந்து கண்டிப்பாக அதை சேர்த்திங்கன்னா நாளடைவில் உடனே இருக்காது, நாளடைவில் இருக்கும். பட் குறுகிய காலகட்டத்தில் இப்போ இதுக்கு முந்தின நேயர் கேட்ட மாதிரி ஒரு ஆணழகன் போட்டிக்கு போகிறேன் இதுக்கு மாதிரி போனால் அதுக்காக செயற்கை சப்ளிமெண்ட் கொஞ்சம் எடுத்து ஆகணும், வேறு வழி இல்லை. பட் நார்மலாக போகிறது அது அவசியம் இல்லை. அதுக்கு வந்து நமக்கு உள்ள உணவு, நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவு வழக்கங்களே நிறைய புரோட்டீன் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம அடுத்த நேருக்கு போகலாம். ஓகே, வணக்கம் ரெயின்போ. செங்கல்பட்டுலேருந்து சம்பத் ஃப்ரம் செங்கல்பட்டு. ஓகே, உங்களோட சந்தேகங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். சார் நான் வந்து யோகா ஒரு 1/4 மணி நேரம் செய்யணும் சார். சரி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே 2 தோள்பட்டையும் அப்படியே விட்டு போகும் சார். சரி. தலைகாணியே போட மாட்டேன். சரி. ஆனா அது செய்ய ஆரம்பிச்சுன்னா அது வழியே இல்லை சார். இப்போ தப்பி தவறி கொஞ்சம் லேசா சின்ன மெல்லிசா தலைகாணி வச்சோம்னா வந்துருச்சு, அதான் திருப்பி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வலிலாம் இல்லை சார். யோகால ஒரு நல்ல இது இருக்குதா போயிட்டு. ப்ரெஷர் மட்டும் எனக்கு இருக்கு சார், 140 150 இருக்கு. சுகர்லாம் கிடையாது. ஆனா வெயிட் வந்து 65லேருந்து 68க்குள்ளதான் சார் இருக்கு. ஒரு 20 வருஷமா அதே மெயின்டைன் பண்ணி சைக்கிள் ஓட்டுவேன் சார். நான் ஓகே ஒரு 82லேருந்து ஓட்டினுக்கிறேன். 2 வீலர் ஓட்டல, சைக்கிள் தான் ஓட்டினுக்கிறேன். வேற எதுனா இது பண்ண மாட்டேன். நான் இப்போ ரேடியோவில் கேட்டுக்கிறேன் சார். உங்க சந்தேகம் சொல்லலையே. அதான் சார், இது யோகா செஞ்சுனுக்கிறேன், சைக்கிள் ஓட்டுறேன், வேற இதெல்லாம் மாறுவெளிலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, நல்லா ஓட்டுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுற யோகாவும் எக்ஸசைஸும் தான் உங்களை 20 வருஷமாக காப்பாற்றிருக்கு. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஓகே ஓகே ஓகே, நன்றி டாக்டர். ஆனால் அவர் வந்து சொன்னார், நான் தலைகாணி போடும்பொழுது எனக்கு ரொம்ப வலி எடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது எதுக்கு டாக்டர் அந்த மாதிரி ஆகுது? இல்லை, அதாவது சில பேர் இந்த சுகமாக தூங்குறான்னு சொல்லிட்டு ஒரு தலைவணிக்கு 2 தலைவணி வச்சுக்கிறது, இல்லைன்னா படுத்துக்கிட்டே பேப்பர் படிக்கிறது, இந்த லேப்டாப் பார்க்குறது, இந்த வசதிக்காக பண்ணுவாங்க. அது நாளடைவில் முன்னாலெல்லாம் வயசானதான் சர்விக்கல் ஸ்பான்லஸ்ன்னு சொல்லி இந்த கழுத்து எலும்பு தேய்றது வரும். இப்போல்லாம் சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பாஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்குறது, சிஸ்டமில் வேலை பார்க்குறது, இதில் எல்லாமே எப்படி உட்காந்துருக்கோங்கிறதான் போஸ்ட். அந்த பாஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது மெயின்டைன் பண்ணலன்னா அது வரும். இது என்னென்னா நாளடைவில் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு நைட்டில் படுக்கும்போது தான் அந்த கழுத்து வலி தலைவலிலாம் ஆரம்பிக்கும். அப்போ அந்த சொகுசுக்கு தூங்கணும் சொல்கிறதுக்கு வச்சுருவாங்க, ஆனால் தூங்கும்போது மறந்துடுவாங்க. ஸோ அந்த 2 தலைவணி அப்படியே இருக்கும். ஸோ நல்ல தோள்பட்ட வலி வந்திருக்கும். அவர் சொன்ன முக்கியமான காரணம், அந்த வயது ஆக ஆக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி குறையும். ஓகே டாக்டர். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவரே சொல்லிட்டார். அந்த யோகா பண்ணுறதுனால அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் அவரே அந்த இதை எடுத்துட்டார், அவரே பெரிய டாக்டர் ஆகிட்டார். ஸோ அதனால் அதுதான் மனுஷன் புரிஞ்சுக்கணும். அது இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த வலிகள்லாம் வராது. ஓகே டாக்டர். இப்போது செர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ்ன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க டாக்டர். இதை நான் நிறைய கேட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா வீட்டு வேலை செய்கிறாங்க, பாத்திரம் கழுவுவாங்க, துணி துவைப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பாண்டிலைசிஸ் பிரச்சனை வந்தது. குறிப்பாக என்னோடய அம்மாவுக்கும் சேர்ந்து தான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பாண்டிலைசிஸ் பிரச்சனை வரும்பொழுது இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணுறாங்க இல்லையா, என்ன மாதிரி உடற்பயிற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு? இல்லை, யூஸ்வலாக என்னென்னா அவங்க வெயிட்டு தூக்குறதா மெயினாக காணும். இப்போ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எல்லா வேலையும் அஷ்டாவதானி சொல்லுவாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க.
ஆமாம், தண்ணி உடம்பு தூக்குறதுலேருந்து கிரைண்டர் பூத்கல்ல தூக்குறதுலேருந்து எல்லா வெயிட்டும் தூக்கும். அதனால் எந்த இடத்துல பிடிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் நாளடைவில் இது 3 மாதம் 4 மாதத்தில் சொல்ல மாட்டாங்க. 2-3 வருஷம் கழித்து திடீர்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் கழுத்து ரொம்ப வலிக்குதுமாங்க. அப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பான்லோசிஸ் இருக்கும். ஸோ அதனால் முதல்ல அவங்க அப்புறம் யூசேஜ் இந்த ரைட் ஹேண்ட் நிறைய யூஸ் பண்ணுறது. அப்படி பார்த்தீங்கன்னா வலது கை வலிப்பாங்க. இடது கைன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் பயம் வந்துடும், ஹார்ட் சைடு ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு பயம் வந்துடும். ஆமாம் டாக்டர். ஆமாம். ஸோ அதனால் இது அது முதல்ல ரூல் அவுட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரொம்ப ப்ராப்ளம் இருந்தால் எக்ஸ்ரே அண்ட் மருத்துவர் அணுகி அந்த சோதனைகள்லாம் பண்ணிக்கணும் முதல்ல. ஓகே. அதுக்கப்புறம் யூஸ்வலாக என்னென்னா அவர் சொன்ன யோகா ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணுறது, ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது பேசிக்காக பெஸ்ட்டு. ஓகே டாக்டர். அதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரெச்சிங் மற்ற எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா பண்ணலாம். பண்ணும்போது வலி ஏதாவது வந்தால் அதை குறைச்சிக்கணும், இல்லை நிப்பாட்டிடணும். ஓகே டாக்டர். இப்போது அடுத்த கேள்வி நான் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். அதாவது கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, கருத்தரித்த பெண்கள், அவங்க எந்த மாதிரியான உடற்பயிற்சி மேற்கொண்டால் நல்லாயிருக்கும் டாக்டர்? ஓகே. இல்லை, அது அவங்களுக்கு யூஸ்வலாக மகப்பேறு மருத்துவர் அன்றைக்கி அவங்க எந்த காலகட்டத்தில் இருக்காங்க, அதாவது முதல் 3 மாதமா 2வது 3 மாதமா இல்லை டுவர்ட்ஸ் டெலிவரி டைமா அந்த டைமில் இருக்காங்களான்னு பார்த்து மகப்பேறு மருத்துவம் அணுகி அவங்க அந்த எக்ஸசைஸை கேட்டுக்கலாம். ஒன்று, பொதுவாக வாக்கிங் போகிறது நல்லது. ஏன்னா இந்த பிரசவ காலத்தில் கொஞ்சம் எல்லோரும் வெயிட் டெண்டன்சி டு புட் ஆன் வெயிட் சொல்லுவாங்க. இந்த வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. நல்லா சாப்பிட்றது, குழந்தைக்காக சாப்பிட்றது, எல்லாம் சாப்பிட்றது, அவங்க சாப்பிட்றது எல்லாமே. ஸோ அதில் வாக்கிங் தான் மினிமலாக பேசிக்கலாக பெஸ்ட்டு. மற்ற ஆசனாலாம் மருத்துவ மகப்பேறு மருத்துவரை அணுகி கேட்டுட்டு அவங்களுக்கு அந்த டெலிவரிக்கு ஈஸி டெலிவரி, நார்மல் டெலிவரி, பிரசவம் அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் அவங்கள அனுப்பி கேட்டுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர். அடுத்த கேள்வி இப்போ உடல் வலி இருக்கும்பொழுது இந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ண நல்லா இருக்குமா, இல்லை உடல் வலி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் முடிச்சிடலான்னு ஒரு தாட் வருமே, அது மாதிரி பண்ணால் நல்லது டாக்டர்? ஆமாம். இது உடல் வலின்னு சொல்லும்போது முதல்ல வலின்னு சொல்லும்போதே உடம்பு உங்களுக்கு ஒரு அலாரம் கொடுக்குதுன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ஏதோ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்க, அதனால் வலி வருது. இதை திருப்பி பண்ணிங்கன்னா அந்த அக்யூட் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. 2-3 நாளில் உள்ள வலி கிரானிக் வலின்னு சொல்லுவாங்க. அது 2-3 வாரம் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா லிசன் டு யுவர் பாடி. வலி வந்துடுச்சுன்னா முதல்ல ரெஸ்ட்டு தேவை. அந்த உடம்பு இப்போ கையில் வலிக்குதுன்னா கைக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். நீ அதை விட்டு திருப்பியும் அதிலே ஜிம்மில் போய் வெயிட்டு தூக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இன்ஜுரி ஆயிரும். போன் வலியாக இருக்கலாம், அது மசில் இன்ஜுரியும் சேர்ந்து ஆயிடுச்சுன்னா அது ரெக்கவரி ஆகிறதுக்கு 3 வாரம் 4 வாரம் ஆகும். ஸோ வலின்னு வந்துச்சுன்னா நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போகவே கூடாது. யூ ஹவ் டு டேக் ரெஸ்ட் அண்ட் தென் ரெக்கவரி. இது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகி என்ன ப்ராப்ளம்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே டாக்டர். இப்போது ரொம்ப நாள் கழித்து திடீர்னு ஞானோதயம் பிறந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பண்ணால் சரியாக இருக்குமா டாக்டர்? இல்லை அம்மா, இது ரொம்ப 2 வருஷமாக பண்ணல, 3 வருஷமாக பண்ணல. இப்போ நிறைய இந்த பழைய கொரோனா பீரியட் வந்த பிறகு நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் யாருமே வெளியே வர முடியல. அப்போ திடீர்னு வெளியில் வரும்போது இந்த கோவிடில் பாதிச்சிருந்தாலும் சரி, வெளியில் வந்திருந்தாலும் சரி, முதல்ல என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசிச்சிருப்பாங்க. திருப்பி நீங்கள் பழைய பண்ண மாதிரி திடீர்னு அந்த ஆவேசமாக சைக்கிளிங்காக ஸ்விம்மிங்காக போகிற தேவையில்லை. பட் எல்லாத்துக்கும் மெயின் ஈஸியாக பண்ண வேண்டியது வாக்கிங் பண்ணலாம், அல்லது மூச்சு பயிற்சி. இந்த யோகாவில் நிறைய சொல்லித்தராங்க, பிராணாயாமா அந்த மாதிரி பண்ணான்னா ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு ரெக்கவரி ரொம்ப நாள் கழித்து ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்லோவாக ஆரம்பிக்கிறது, ஸ்லோ ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. ஸ்லோ ஸ்டார்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஸோ பண்ணலாம். ஓகே டாக்டர். இப்போ ஆவரேஜாக எவ்வளோ தூரம் வாக்கிங், எவ்வளோ நேரம் வாக்கிங் பண்ணலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால்? ஆமாம், இதான் சொன்னேன்ல, உலக சுகாதாரம் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வாக்கிங் போதும். ஆமாம். இப்போ அதுவும் கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வாக்கிங் போய் இன்னும் சுகர், இந்த சர்க்கரை வியாதி நோயை கட்டுப்படுறோம் அப்படின்னீங்கன்னா உடம்புல நீங்கள் எவ்ரி வேளை காலை மதியம் இரவு 3 வேளை சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் பண்ணால் போதும். உங்கள் இன்சுலின் உங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணும். சாப்பிட்டோம் ஆஃப்டர் ஃபுட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்து போகணுன்றீங்க? ஆமாம், ஆஃப்டர் ஃபுட்டுன்னா 1/2 hour கழித்து ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் பண்ணாலே போதும். இது என்னென்னா நிறைய பேர் வீட்டில் வேலை செய்கிற பெண்மணிகள் இல்லை ஆஃபீஸில் பிஸியாக இருக்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் கிடைக்காம இருக்கவே இருக்காது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னருக்கு அப்புறம் 1/2 hour கழித்து ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் பண்ணால் ரொம்ப நல்லது. வீட்டுக்குள்ளேயே பண்ணலாமா இல்லை வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். இதுக்கெல்லாம் வெளியில் போகணும்னு கட்டாயமே இல்லை. அதான் 10 நிமிஷம் ஸ்லோ வாக்கிங் தான் சொன்னேன், பிரிஸ்க் வாக்கிங் சொல்லலை. பிரிஸ்க் வாக்கிங்னா நீங்கள் ரோட்டில் இறங்கி நடக்கணும், பார்க்குக்கு போகணும், வீட்டிலேயே பண்ணலாம். ஓகே டாக்டர். இப்போது வெயிட் லாஸ்க்கு எக்ஸசைஸும் போதுமா, இல்லை டயட் கண்டிப்பாக தேவைப்படுமா? கண்டிப்பாக, ரெண்டும் சேர்ந்தது தான் காரணம். நீங்கள் எந்த மாதிரி டயட் சொல்லுவீங்க டாக்டர்? இப்போது நான் அதான் சொன்ன மாதிரி என்னென்னா 3 வேளையும் நம்ம சவுத் இந்தியன் டயட்டில் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி. அதாவது இட்லி, தோசை, ரைஸ் 3 வேளையும் இதை தவிர்க்க முடியவே முடியாது. ஆமாம் டாக்டர். ஆமாம். இது போக நைட்டில் சர்க்கரை வியாதி இருக்கவங்க சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. சப்பாத்தியும் கார்போஹைட்ரேட் தான். ஸோ இது இல்லாமல் போனோம் அப்படின்னீங்கன்னா அடுத்தது உடம்புல 3 வேளையும் நான் சொன்ன இது மாதிரி 3 வேளையும் புரோட்டீன் சேரணும். அதாவது காலையில் சாப்பிட்ற சாப்பாட்லேயும் புரோட்டீன் இருக்கணும், மதியமும் இருக்கணும், இரவும் இருக்கணும். ஸோ இந்த கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் சேர்ந்தா தான் அது கண்டிப்பான கட்டாய உணவு. இது போக பழங்கள் சேர்த்துக்கலாம். அது ஃபைபர் கண்டென்ட்டு.
ஓகே டாக்டர். இது வந்து உங்கள் ஜீரண சக்திக்கு உதவும். ஸோ ஒரு கார்போஹைட்ரேட், ஒரு புரோட்டீன், ஒரு ஃபைபர், இது மூணும் உடம்புல சேர்றது வந்து உங்கள் உணவில் சேர்ந்துனா இருந்தால் அது கண்டிப்பாக கட்டாய உணவு. ஸோ இந்த உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி வெயிட் குறையிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே டாக்டர். இப்போ சைவம் சாப்பிட்றவங்க, அசைவம் சாப்பிட்றவங்க என்ன மாதிரியான புரோட்டீன் வகை புரோட்டீன் வந்து கிடைக்கணும்னா என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்லாம்? ஓகே, இப்போ அசைவம்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே 100% புரோட்டீன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்கில் இருக்குது, சிக்கன், எல்லாம் அந்த இறைச்சிகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ வெஜிடேரியன் புரோட்டீனில் என்ன புரோட்டீன் எடுத்தாலும் 50% கார்போஹைட்ரேட், 50% தான் வந்து புரோட்டீன். ஸோ அவங்க வந்து புரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக இவங்க என்ன, சில பேர் வந்து இதோடு சேர்ந்து முட்டைகள் சேர்த்துக்குருவாங்க வெஜிடேரியனில் இருக்கவங்க. இல்லை அப்படின்னீங்கன்னா வெஜிடேரியன்லேயே உங்களுக்கு சைவத்துலேயே உங்களுக்கு நிறைய புரோட்டீன் இருக்குது. நார்மலாக சிம்பிளாக தயிர் எடுத்துக்கலாம், தயிர்லேயே நிறைய புரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வகைகள், அதில் எந்த சுண்டல் அந்த மாதிரி அளவுகள் கூட நிறைய புரோட்டீன் இருக்குது. அது போக பன்னீர், ஸோ அதில் நிறைய புரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த பன்னீர் எடுத்துக்க ரொம்ப நல்லது. இது போக சர்க்கரை வியாதி வந்தது, கார்போஹைட்ரேட் குறைக்கணுன்னீங்கன்னா சிறுதானியங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு பசி அளவும் குறையும். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப லோ. ஸோ சர்க்கரை வியாதி போகிறத தவிர்த்துக்கலாம். ஓகே டாக்டர். அடுத்த நேர நோக்கி நம்ம போகலாம் டாக்டர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். உங்களுடைய வானொலியோட ஒலியை கம்மி பண்ணா நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டேங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? கலீல் அமர் பேசுறேன் டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களை பார்க்கும்போது பேஸ்புக்ல பார்த்தேன், என்னுடைய தலைமை ஆசிரியர் போல இருக்கீங்க. நன்றி. சொல்லுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த சக்கரவாதிகாரங்க வாக்கிங் போனோம்னு சொல்றீங்க, ஆனா எங்க வீட்டு பக்கத்துல பூங்கா இருக்கு. ஆனா அவங்க கைய நல்லா வீசிட்டு போறாங்க. அது ஏன் சார், அது கைய வீசிட்டு போனாலும் அந்த ஸ்வெட் எல்லாம் வர்றதுக்காக அது மாதிரி பண்றாங்களா? இல்லை, அது வந்து நார்மலாக நீங்கள் கையை வீசிட்டு போகிறது நல்லது. அது பேர் பிரிஸ்க் வாக்கிங் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக நடந்தாலே போதும். உங்களுக்கு கையில் ஏதாவது வலி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கையை வீசிட்டு போக முடியாதே. ஸோ அதனால் வந்து நீங்கள் நார்மலாக நடக்கிறது நல்லது. அவர் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கார், நடந்தால் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அதனால அவர் கையை வீசிட்டு போகிறாரு. பக்கத்தில் யாராவது அடிச்சிடாம, அதோட அது மாத்திரம் பார்த்துக்கோங்க. பாதி பேர் இருக்காங்க கையை நல்லா வீசிட்டு தான் நடக்கிறாங்க நம்ம வீட்டால. நான் கேட்பேன், ஏன் அங்கிள் இது மாதிரிலாம் பண்றீங்க? அப்பதான் சுகர் நல்லா குறையும் அப்படின்னாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு கையை வீசிட்டு தான் நடக்கிறேன். அதுக்காக தான் உங்களை கேட்டேன். நன்றி. ஓகே. இவர் சொல்லும்போது கைவீசமா சின்ன வயசுல சொன்னதை ரொம்ப ஞாபகம் வச்சிருக்காங்க. ஸோ அது நல்லது. என்னன்னா அவங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த என்டார்பின்ஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கைவீசி நடப்பாங்க. பட் பிரிஸ்க் வாக்கிங்கில் அந்த கைவீசி நடந்தால் நல்லது. ஏன்னா எல்லாம் ஹெட் டு ஃபுட் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. உங்களுக்கு உடம்பு ஜாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. அதனால அவர் அதுமாரி அவரால் ஓட முடியலன்னு நினைக்கிறேன். அதனால கைவீசி நடந்தால் தான் நல்லது. ஆமாம். ஓகே டாக்டர், நம்ம அடுத்த நேர் நோக்கி போகலாம். வணக்கம் ரெயின்போ. தாம்பரம் முடிச்சூர்ல இருந்து சுஜாதா ஸ்ரீராம் பேசுறேன். சுஜாதா ஸ்ரீராம் அவர்கள் உங்களோட சந்தேகங்களை வந்து டாக்டர் கிட்ட கேட்டு தெரிவு பண்ணலாம். ஓகே. ஹலோ, குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் மேடம். அது ஒன்றும் இல்லை, இப்போ தைராய்டு இருக்கிறவங்க என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் தைராய்டு? இல்லை, தைராய்டு இருக்க சொல்லுங்க. வாக்கிங் பெஸ்டா இல்ல ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணா கொஞ்சம் அந்த இதுவெல்லாம் குறையுமா, தைராய்டு ஹார்மோன்ஸ் குறையுமா? இல்லை, முக்கியமான இது வந்து நீங்கள் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறீங்க. தைராய்டு அளவு என்னன்ட்டு உங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் அதை அந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு 3 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு எடுக்க வேண்டிய மாத்திரைகளை கரெக்டாக எடுத்துக்கணும். இதனால் ஆமாம் எடுத்துக்கிறீங்க. அது எடுக்கும்போது அது கண்ட்ரோலாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ உங்கள் வயதுக்கு ஏற்றா போல் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியும். நீங்கள் இதில் போய் இந்த நீங்கள் 50-60 வயசுக்கு மேலே ஸ்போர்ட்ஸில் போய் சேர முடியாது. ஸோ அதனால இப்போ நீங்கள் வாக்கிங் வந்து எப்போவுமே எந்த காலகட்டத்துலேயும் வாக்கிங் ரொம்ப நல்லது. அதான் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி சாப்பிட்டு வாக்கிங்கே போகிறதுக்கே டைமே இல்லைனாலும் காலை மதியம் இரவு 3 வேளையும் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போனாலே போதும். ஆமாம், அதுக்கு மேலே அவங்க ரெண்டாவது டவுட் வந்து ஃபிளாட் ஃபுட் இருக்கிறவங்க எவ்வளவு நேரம் வாக் பண்ணலாம் டாக்டர்? கால் வலிக்கிறது. ஆமாம், கண்டிப்பாக. ஃப்ளாட் ஃபுட்டுங்கிறது இந்த ஃப்ளாட் ஃபுட்டுங்கிறது கொஞ்சம் நடக்கிறது கஷ்டம்தான். அதுக்கு ஏற்ற அந்த செருப்பு வகைகள் ஷூ போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் கண்டிப்பாக நடக்கலாம். ஃப்ளாட் ஃபுட் 30 to 45 minutes அந்த மாதிரி நடக்கலாமா? நடக்கலாம், தப்பே இல்லை. எல்லாருக்குமே வந்து தினசரி நடைபயிற்சி வந்து 1 மணி நேரம் போதும். அதுக்கு மேலே நடக்க தேவையில்லை. அதுக்கு மேலே ஏதாவது போட்டி இருந்தால் தான் நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கலாம். இல்லைன்னா 1 மணி நேரம் 45 minutes நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். ஆமாம். ஓகே.
மூணாவது ஜிம்மு போயிட்டு சடனா நிப்பாட்டிட்டா, இப்ப அபிஷியலா ஏதாவது ஒர்க் விஷயமா ஸ்டடிஸ் விஷயமா பிள்ளைங்க நிப்பாட்டிட்டா வெயிட் கெயின் ஆகுமா டாக்டர்? கண்டிப்பாக. அதாவது அவங்க ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ 3 மாதம் அது நீங்கள் ஒரு வாரம் போயிட்டு நிப்பாட்டினா ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஒரு கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து இப்போ ரெகுலராக போகிறாங்க, சில பேர் டெய்லி போவாங்க, சில பேர் ஆல்டர்னேட் டே போவாங்க. ஆமாம், ஆல்டர்னேட் டே போகிறது பெஸ்ட்டு. என்னென்னா உடம்பு வந்து அது ஒன்றும் இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்துட்டே போக முடியாது, டப்புன்னு ஒரு நாள் துண்டாயிரும். ஸோ அதனால் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு பாடி ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணால் ஒரு நாள் ரெக்கவரி கொடுக்கணும். ஸோ ஆல்டர்னேட் டே போனால் நல்லது. அதேமாதிரி இந்த 3 மாதம் போயிட்டு ஏன் விடுறோங்கிற காரணத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒன்று. அப்புறம் விட்டுட்டோம் திருப்பி ஆரம்பிக்க முடியுமான்னு அடுத்த சோம்பேறித்தனம் வந்துடும். ஸோ ஆமாம், எப்படி நீங்கள் காலையில் எழுந்துச்சி பல் விளக்குறது எப்படி மறக்காதோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அதனால் என்னென்னா ஜிம்மு தான் கட்டாயம் இல்லை, நீங்கள் வீட்லேயே அதே உடற்பயிற்சி பண்ணலாமே, தொடரலாமே. அது ஒரு பெரிய கஷ்டம். காலேஜ் ஸ்டடீஸ்னு இருக்க பட்சத்துல பிள்ளைங்க வந்து டக்குன்னு விட்டுறாங்க. அதுக்கு கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் வாக்கிங் போகலாம். கண்டிப்பாக அதுக்கு வந்து எந்த ஜிம்மும் தேவையில்லை, எந்த எக்ஸ்ட்ரா வெயிட் உபகரணம் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஷூலாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் எனி டைம் அதில் 24 மணி நேரத்தில் எப்போனாலும் நீங்கள் போகலாம், தூக்கத்தை தவிர, தூக்க நேரம் போக. ஓகே, நன்றி 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 நன்றி. உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களோட குறைய வந்து இவங்களே தீர்த்து வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பசங்க பாவம் படிப்பு எது நின்றுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஒரு கன்சர்ன், ஜென்ரல் கன்சர்ன் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ எனக்கும் கூட அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்தது. நான் ஜிம் போயிட்டு இருந்த போது ஒரு சில காரணங்களால நான் அதை நிறுத்த வேண்டியதாகிடுச்சுன்னா நான் வந்து அதுக்காக என்ன பண்ணேன், உடற்பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பித்தேன். லைக் வாக்கிங் போகிறது, ஸ்கிப் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐ கேன் மேனேஜ் அந்த மாதிரி இருக்குது. அதுதான் வந்து இங்கே நிறைய பேர் தாய்மார்களும் இளைஞர்களும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த நேர் கேட்ட போகலாமா? ஓகே ஓகே. அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், அனந்தராமன் கேளம்பாக்கத்துல பேசுறேன் சார். ஓகே, நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நான் வந்து மார்னிங் ஒர்க் இருக்கு எனக்கு. ஓகே. அதனால ஈவினிங் 5 to 6 மட்டும்தான் நான் வாக்கிங் பண்றேன். ஓகே. எனக்கு கொஞ்சம் நர்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, நர்வு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நர்ஸ் டேப்லெட் தான் எடுக்கிறோம். ஓகே. இது வாக்கிங் வந்து 5 to 6 வாக்கிங் பண்றோம். ஓகே. ஆனா மார்னிங் பண்றது நல்லதா இல்லை ஈவினிங் பண்றது நல்லதா, அதுதான் சந்தேகம். ஆமாம், யூஸ்வலாக நைட்டு நீங்கள் 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த தூக்கம் இருந்தது அப்படின்னீங்கன்னா காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால என்னன்னா கொஞ்சம் சில பேர் நமக்கு ஒர்க் நிறைய இருக்கு, அதனால ஆமாம் என்னென்னா அந்த காலையில் இன்னொன்று சில பேர் காலையில் சீக்கிரம் எந்திரிப்பாங்க, சில 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் பண்ணலாம். இல்லைன்னா ஈவினிங் வந்து நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு தெரியல, அந்த அளவு வேலைப்பளவு ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் ஒர்க் வந்து வீட்டு ஒர்க் தான், வெளியே ஒர்க் எல்லாம் எதுவும் போகல, நாங்கள் ஓகே வீட்டில் தான் இருக்கோம். அதனால வந்து எங்களுக்கு 5 to 7 வரையும் எங்களுக்கு ஃப்ரீ டைமு. ஓகே. அதனால மாடி மேலே வாக்கிங் அது நல்லது தான் சார், ஈவினிங் பண்ணுறது நல்லது தான். ஆமாம் ஆமாம். ஓகே சார், நன்றி. நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியோடைய அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? சார் நான் சுப்பிரமணியம் பேசுறேன் சார், இங்கே கேகே நகர்ல இருந்து சுப்பிரமணியம். ஓகே, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து எனக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருக்கு சார். சரி. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. எனக்கு வந்து இப்போ நம்ம எங்க ஃபேமிலி டாக்டர் நம்ம ஜெயக்குமார் சார் தான். சரி. சாண்டியில் இருக்கிறவரு. சரி. நான் வந்து இந்த ரீகேனிங் கேர்ஸ் எல்லாம் பண்ற இந்த சொசைட்டியில் கூட்டுறவு சொசைட்டி. சரி. எனக்கு இது கேர் பண்ற வேலைனால செய்யறதுனால கொஞ்சம் அவ்வளோ எனக்கு அவ்வளோ பிரச்சனை கிடையாது. சரி. இப்போ வந்து ராயப்பட்டிக்கு இந்த மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட்டு இங்கே கொடுத்தாரு கேகே நகர் பிரான்ச்சில். சரி. இப்போ வந்து இங்கே நம்ம சுகாதாரம் இல்லை உங்கள் சந்தேகம் உடற்பயிற்சி சந்தேகத்தை சொல்லுங்க. கொடுத்துருங்க சார். வணக்கம், இடையில வந்து பேசுறதுக்கு மன்னிக்கணும். உங்களுடைய சந்தேகம் என்னன்றது நீங்க கேட்கலாம் சார். சுகர் கம்ப்ளைண்ட் சார். சொல்லுங்க. சுகர் கம்ப்ளைண்ட்னால கொஞ்சம் இந்த சுகர் ப்ரெஷர் இருக்கு, அது ட்ரீட்மெண்ட் இங்கே மாற்று வாங்கி சாப்பிட்டுருக்கேன் சார். மாநகராட்சியில் சுகாதாரத்துலயே அவங்க வர முடியாது மாற்றி தரனால இங்கே கொடுத்துட்டாங்க எனக்கு. அதனால வந்து நம்ம உடம்பெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுட்டு இருக்கேன் சார். நான் இப்போ இந்த சுகர் எல்லாம் அந்த டாக்டரை பார்த்துட்டு மாசம் கரெக்டாக சாப்பிட்டு எடுத்துட்டு இருக்கேன்.
இது அடிக்கடிக்கு இந்த கை கால்லாம் குடைக்கலாம் இருக்கு சார். அப்ப கூட வாக்கிங் ரொம்ப தான் நடந்து போக முடியல. இந்த வேலை செய்யறதுங்க சேர் பண்றது எல்லாம் பண்ணினால கொஞ்சம் அப்பப்போ அதுவும் கை மாற்று போகுது. கை இடையில் வந்து பேசிகிட்டு இருந்தார், திடீர்னு கட்டாயிருக்க போல இருக்குது. அதாவது இவர் என்ன சொல்ல வராருன்னு நினைக்கிறேன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகே இவர் வந்து சுகரால் பாதிக்கப்பட்டிருக்காரு, மாத்திரை வந்து எடுத்துகிட்டு இருந்தார், திடீர்னு மாத்திரை எடுக்க முடியாத சுச்சுவேஷன், அதனால் வந்து அவருக்கு உடல் வலி அந்த மாதிரி ஏற்படுது. இதுக்கு என்ன டாக்டர் தீர்வு? இல்லை, அதான் அவரோட முதல்ல இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா அவர் சுகர் கண்ட்ரோலாக இல்லைன்னு அர்த்தம் இருக்கலாம். அது ஒரு அர்த்த காரணமாக இருக்கலாம். அதனால் அவர் மருத்துவர் அன்றைக்கி இந்த சுகர் கண்ட்ரோலாக இருந்தால் அதெல்லாம் பண்ண முடியும். இதனால் சர்க்கரை வியாதினால் அந்த நரம்பு தசைகள்லாம் பாதிப்பு இருக்கும். அதனால் அவருக்கு அதுக்கு நடக்க முடியாமல் போயிருக்கலாம். ஸோ இதை ரெண்டையும் அவருக்கு சரி பண்ணிட்டார்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம வந்து அடுத்த நிறைவு நேர், அதான் இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு நேயர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? நான் மேடவாக்கத்துல இருந்து சித்ரா சார். மேடவாக்கம் சித்ரா, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். சார் எனக்கு வந்து ஒரு 3 வருஷமா இருக்கு சார் சுகரு. சரி. மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் சார். சரி. கால் வலி கொஞ்ச நாளா இருந்தது, அதுக்கு இப்ப போய் ஒரு 3 மாசமா மாத்திரை சாப்பிட்டேன் சார். சரி. அது நடைபயிற்சி நேரம் கிடைக்கும் போது காலையில இல்ல சாயந்தரம் அந்த மாதிரி செய்யறேன் சார். சரி. கால் வலி இருக்கும் போது அந்த மாதிரி செய்யலாமா சார்? இல்லை, எப்போவுமே எந்த கால்வலின்னு இல்லை, நீ உடம்புல எங்கே வலி இருந்தாலும் முதல்ல அதுக்கு ரெஸ்ட் கொடுங்க. 3லேருந்து 2-3 நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த வலி சரியாயிடுச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து நடைப்பயிற்சியே பண்ணலாம். நடைப்பயிற்சியில் ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஒன்றும் இருக்காது. அதாவது எலும்புலேயோ தசைகள்லேயோ ப்ராப்ளம் இருந்தால் ஒழிய நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். இல்லைன்னா அது மாதிரி ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். இதை காரணம் காட்டி நீங்கள் இதை எப்படியே நிப்பாட்டிடக்கூடாது. ஏன்னா உங்கள் நடைப்பயிற்சினால தான் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய சான்ஸ் இருக்குது. மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கொள்ளணும். இது அதையும் நிப்பாட்டிடக்கூடாது. நடைப்பயிற்சி மாத்திரம் பண்ணி முடிக்க முடியாது, நீங்கள் அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டால் நல்லது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தூக்கம் உடற்பயிற்சிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அதே மாதிரி உடற்பயிற்சி மூலமாக என்னென்ன வியாதிகளை தவிர்க்கலாம், அதனால் நம்ம முதுமையை வந்து தவிர்க்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். ஆமாம், இது வந்து முதல் காரணம் வந்து தூக்கம். இது வந்து முக்கியமாக தூக்கம் கம்மியாகிறது இப்போ வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே நம்ம வேலைப்பளு இருக்கோம். அது போக ரெஸ்ட் எடுத்தால் கூட 10 மணிக்கு படுத்தால் கூட ஊடகங்கள் வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்து படுக்கும்போது 11-12 ஆயிடுது. ஸோ மினிமம் வந்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் மனிதனுக்கு சராசரி தூக்கம் தேவை அப்படின்னா அது 4 மணி நேரமாக குறைஞ்சி போகுது. இது எப்படின்னா நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் உள்ள உங்கள் வேலையை கண்டிப்பாக பாதிக்கும். இந்த தூக்கம் கம்மியாகிறதுனால உடம்புல ஹார்மோன் ஒன்று இருக்குது, கார்டிசால்னு. இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், நிறைய சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு பாதிப்பாகும். உங்கள் மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு இந்த கார்டிசால் ஹார்மோன் தான் முக்கியமான. ஸோ இது வந்து தூக்கம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அவசியம். சில பேர் மத்தியானம் தூங்கிட்டோம் நைட்டு தூக்கம் வரலம்பாங்க. மத்தியானம் தூக்கங்கிறது வந்து நேப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் தூங்குறது நல்லது. அதுக்கப்புறம் இரவு தூக்கம் முக்கியமான விஷயம். அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க? 3 கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்துட்டு உடற்பயிற்சியால் என்னென்ன வியாதிகள் ஆமாம், இதுமாதிரி நம்ம நேயர்கள் நிறைய பேர் கேட்ட மாதிரி முக்கியமான வியாதிக்கான சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்தாலும் வருமுன் காப்போன்னாலும் இந்த நடைப்பயிற்சியிலேயே பாதியை கண்ட்ரோல் பண்ணலாம். 3 வாரம் தொடர்ந்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோல்லாம் தெரியும். ப்ரெஷர் குறையும், சர்க்கரை வியாதி குறையும். ஓகே டாக்டர், இப்போ அந்த முதுமையை தவிர்க்கிறது வந்து நம்ம உடற்பயிற்சி மூலமாகவே தவிர்க்கலாம். ஆமாம், அதான் சிம்பிளாக சொல்லணுன்னா 4 காலில் நடக்க ஆரம்பித்து 2 காலில் நடந்துகிட்டு இருந்தோம். முதுமையில் வந்து 3வது காலில் தேடக்கூடாது, அதாவது வாக்கிங் ஸ்டிக்கு தேடக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு வந்து அந்த கோர் ஸ்ட்ரென்த், அதில் முக்கியமாக அந்த வயசு ஆக ஆக அந்த யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி, உடம்பு இந்த நிலையாக நிற்கிறது, இந்த ஸ்டெபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி இது மாதிரி பண்ணுறது நல்லது. ஓகே டாக்டர், நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு மக்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கு ரெயின்போ எஃப்எம் சார்பாக எங்கள் சார்பாக உங்ககிட்ட வந்து நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். நேர்கள் சார்பாகவும் உங்ககிட்ட நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய பேரோட சந்தேகங்களை தீர்த்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி.